ஃபேமிலி டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 37:5 நம்ம வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய விருப்பங்களை, முயற்சிகளை அதை சக்ஸஸ் பண்ணுறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். சொல்லுங்க. பூவை போல் இல்லாமல் போய்விடும். அவைகள் எல்லாம் எப்படி போகுமா? புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து களி கூறு, எனவே தொடர்ந்து துதிப்பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சையின் ஆமென்
இன்றே நிறைவேற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். என் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து களி கூறு, நீ தொடர்ந்து துதிப்பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. அப்படி வழியை அவருக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன தெரியுமா செய்யணுமா? நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். சொல்லுங்க, நீதிமான் அனைவருக்கும் எனக்கு வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார்.
காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரே. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரே. ஹல்லேலூயா. ஏன் வழி அவர்கிட்ட கொடுக்கணுமா? ஏன் நம்முடைய வழியை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, அதை வாய்க்க பண்ணுகிறவரே அவர் தான். மனுஷனுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கும், அதை எல்லாத்தையும் முடிவு பெற பண்ணுறவர், கம்ப்ளீட் பண்ணுறவர், சக்ஸஸ் பண்ணுறவர் யாருன்னா கர்த்தராம். அப்போ மனிதனுடைய யோசனைகள் 1000 இருக்கிற போது, மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும்போது, ஸோ அதை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா. நம்முடைய முயற்சி வாய்க்க பண்ணுகிறார் பார்த்தீங்களா. முயற்சியை திருவினையாக்குகிறாரா, செய்து முடிக்கிறாரா. ஸோ அவரிடத்துல நம்முடைய வழியை கொடுக்கும்போது, நம்முடைய பிளான்ஸை கொடுக்கும்போது, நம்முடைய ஆசைகளை கொடுக்கும்போது, நம்முடைய விருப்பங்களை கொடுக்கும்போது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த நாளில் இதை நம்ம பாடி நம்ம வொர்ஷிப் பண்ணுற இந்த வேளையில் உங்கள் மன விருப்பங்களை, உங்கள் இதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர் மீது வழியை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு தாங்க, நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா அந்த காரியம் அது சக்ஸஸ் ஆகாது. முட்டையை அவிய போடுறோம், முட்டையை அவிய போட்டுட்டு குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷமாவது அது கொஞ்சம் நல்லா வேக விட்டாதான் உள்ளே இருக்கிற மஞ்சக்கருலாம் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா போட்டுட்டு முட்டையை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும் இப்போ, உடனே அவிச்ச முட்டை வேணும், அவிச்ச முட்டை வேணும்னு உடனே அதை வேக விடாமல் தண்ணிக்குள்ள இருந்து அந்த முட்டையை நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா முட்டையாகவே தான் இருக்கும், அவிச்ச முட்டையாக மாறாது, அதை சாப்பிட முடியாது. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டேன், ஃப்ளேம் நிறைய எரிஞ்சுதுன்னு உடைச்சோம் அப்படின்னா உள்ளே கொலகொலான்னு இருக்கும். நிறைய நேரத்தில் வாழ்க்கையை நம்ம தான் கொலகொலான்னு ஆக்கிடுறோம், கொலகொலான்னு ஆக்கிடுறோம். ஆண்டவர் உன்னை கொஞ்சம் கட்டுப்பாடோடு இரு, வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்து அப்படின்னா வாயை நம்ம கட்டுப்படுத்துறதில்லை. இந்த ஃபேமிலி டைம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிற குடும்பத்திற்கான ஆலோசனைகளை அப்படியே நீங்கள் இந்த வொர்ஷிப் டைம்லேயே அப்படியே பெற்றுக்கொள்ளணும். சரியா? வொர்ஷிப் வேர்டு இப்படி தான் நம்ம ஃபேமிலி டைம். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாரோ அவங்கெல்லாம் குடும்பத்தில் நம்ம வாயை கட்டுப்படுத்தணும்னா குடும்பம் நல்லாயிருக்கும். நிறைய நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எனக்கு தான் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் பேசுகிறோம். எது வந்ததெல்லாம் பேசுகிறோம். சொல்லுங்கள் இன்னைக்கு, ஆண்டவரே நான் வந்ததெல்லாம் பேச மாட்டேன், என் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் டெலிவர் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். அப்படி ஃபேமிலி டைமில் எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கணும். சரி, ஃபேமிலியாக இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே இருக்கிறாங்கன்னா இந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பி அவங்களையும் இணைந்து கொள்ள சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கோங்க, ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் கன்ஃபஸ் திஸ் வேர்ட், காட்ஸ் வேர்டு. சொல்லுங்கள், நான் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேச மாட்டேன், தாறுமாறானவைகளை நான் பேச மாட்டேன், என் மைண்டில் யோசிக்கிறதெல்லாம் நான் பேசிட மாட்டேன். ஆண்டவரே, யோசிக்கிறதெல்லாம் பேசணுன்னா என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோன்னா எப்படிங்க ரிலேஷன்ஷிப் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்? கன்ஸ்ட்ரக்ட் ஆகாது, டெமாலிஷ் ஆயிரும். ஒருவேளை உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால உங்களுடைய குடும்பம் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு ரீபில்ட் யுவர் ஃபேமிலி. கர்த்தர் இந்த நேரத்தில் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார்.
ஸோ அந்த அசைவாடுகிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, உங்களை கண்ட்ரோல் பண்ணி இடிந்து போன, உடைந்து போன உங்க வாழ்க்கையை மீண்டும் அவர் கட்டி எழுப்புகிறார். ஆமென். ஹோரந்தர ஷபரஹந்தரபு. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya நல்லா அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் வாயின் தாறுமாறுகள் எல்லாம் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆமென். என் தாறுமாறுனால ஆமென் நான் மற்றவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்பை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதனால எத்தனையோ நேரம் உடஞ்சது ஒட்டிச்சு இப்படியே போயிட்டு இருக்குது. என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்லுங்க. என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க. என் உதடை கண்ட்ரோல் பண்ணுங்க. என் நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க. என் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என் இமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்லுங்க. இமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண்கள் எப்படின்னா ரொம்ப இமோஷ்னல் ஆனவங்க, நிறைய இமோஷ்னல் ஆயிட்டாங்கன்னா அவங்களால அது கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், இமோஷன்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ அப்போ ஆண்கள் இமோஷன்ஸை கட்டுப்படுத்துகிறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை, எல்லாராலையுமே இமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கட்டுப்படுத்தணும். அதான் மேட்ரு. கட்டுப்படுத்தணும். ஓகே. ஸோ அப்போ இமோஷனல் கொஞ்சம் வீக்கானவங்க அப்படின்றதுனால அவங்க தன்னுடைய இமோஷன்ஸ் அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்டுப்படுத்தாமல் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆர்கியூமெண்ட்ஸு, சவுண்டு தான் அங்கே நிறையா இருக்கும். பாத்திரங்கள் தான் உடையும். இன்னைக்கு இருதயமாகிய பாத்திரம் உடையட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வீட்டில் உடையிற பாத்திரத்துக்கு இருதயம் உடைக்கப்படட்டும். ஏன்னா ஒரு இருதயம் உடைக்கப்பட்டால் மட்டும்தான் கடவுளோடு ஒரு நல்ல ஐக்கியம் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த நேரத்தில் God is dealing with you. Amen. Amen. God is dealing with you. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை சரண்டர் பண்ணுறேன். நீங்கள் என்னைய டீல் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்னை ஆளுகை செய்வதற்கு, நீங்கள் என்னை நடத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஸோ இமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் பெண்கள் பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்றால் அது உறவை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், எதிர்காலத்தை பாதிக்கும். அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அது தடுத்து நிறுத்தும். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க, கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா, இதுவே ரெகுலர் ஆகிட்டு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வாசம் பண்ண முடியாது. ஏதோ கடமைக்கு வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க. சில பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த இமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியணும். வெர்பல், அதாவது வாயின் வார்த்தைகளை ரொம்ப கட்டுப்படுத்த தெரியணும். அதே போல் ஆண் கணவனாக இருந்தாலும் சரி, இமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு அவரால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது. அவர் கொஞ்சம் ஹைப்பரானவர், அல்லது கொஞ்சம் பிபி அவருக்கு அதிகம், அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் இல்லையா? அதனால் அவர் கோவப்படுத்தாதீங்க. என்ன கோவப்படுத்தாதீங்க? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது we should know how to control our emotion. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இடத்துல அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வழியெல்லாம் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்துக்கு தேவையானவைகளை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் அதை செய்து முடிப்பீங்க சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு, என் எதிர்காலத்திற்கு என் கையினாலே உடைத்து போட்ட சொல்லுங்க, என் கையினாலே உடைத்து போட்ட என் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரே அதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, அதை உங்கள் கையில் நான் தருகிறேன் சொல்லுங்க. அதை உங்கள் கையில் நான் தர்றேன். என் வாயின் வார்த்தையினால் ஆமாம் அதை உடைத்து போட்ட என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க,
நீங்க திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க ஹalleluya. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். நம் காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பீரு. ஆமென். நம்முடைய வழியை அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய இயலாமையை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்முடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்னா, நிச்சயமாகவே அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எதை ரீஅரேஞ்ச் பண்ணணுமோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறாரு, எதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ அதை ரீஸ்ட்ரக்சர் கொடுக்குறாரு, எதுக்கு ஒரு பில்ட் பண்ணணுமோ அதை பில்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெறுமையும் ஒழுங்கின்மையும், ஒழுங்கின் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்ததாம். அந்த நேரத்தில் ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினாராம். அந்த அசைவாடின ஆண்டவர் இன்றைக்கு இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அவர் அசைவாடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுங்கின்மை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மில் இல்லாதது எல்லாத்தையுமே திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாரு, ஒழுங்காக்குறாரு, சீர்படுத்துகிறாரு, ஸ்திரப்படுத்துகிறாரு. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எப்போ ஆவியானவர் அசைவாடினாரோ அப்பொழுதுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறாராம். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆசீர்வாதமும் சாபமும், அதாவது ஆசீர்வாதம், ஒரு இன்கமிங் ஆசீர்வாதம் வருது, இங்கே அடுத்தது அவுட் கோயிங்க்கு எது ரெடியாக இருக்குது, ஒரு செலவினம், ஒரு வியாதி, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மிக்ஸ் ஆகியே இருக்குது, வருது போகுது, வருது போகுது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, என்னுடைய தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் ஒரு ஒரு அதை மட்டும் தனியாக என்னால் எடுத்து பார்க்க முடியவில்லை. ஏதோ வருது, ஒரு 10 ரூபா வருது, 10 ரூபா வந்துச்சுன்னா 10 ரூபாயும் செலவாயிடுது, இல்லைன்னா 20 ரூபா செலவு வருது. இது என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இந்த இது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் அசைவாடும் போது இந்த காரியம் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ லைட்டை தனியாக பிரித்தார், டார்க்னஸை தனியாக பிரித்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் டார்க்னஸ் எல்லாம் தனியாக பிரிக்கிறார். சொல்லுங்க, டார்க்னஸ் எல்லாம் தனியாக பிரிக்கிறாரு, வெளிச்சத்தை தனியாக பிரிக்கிறாரு. அப்போ வெளிச்சம் வரும்பொழுது வெளிச்சத்திற்குரிய ஆசீர்வாதம், நன்மைகள், வெளிச்சத்தினால் உண்டாகுகிற சகல காரியங்களும் என் வாழ்க்கையில் இருக்கும், என் குடும்பத்தில் இருக்கும், அது தங்கி இருக்கும். கன்ஃபஸ் பண்ணுங்க, அது தங்கி இருக்கும். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் தனியே பிரிய வேண்டும், வெளிச்சம் தனியே உதிக்க வேண்டும். அந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் உதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன், உதிப்பாராக. அதற்கு உங்கள் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். சில நேரங்களில் தேவன்
பிரிக்க நினைக்கிற அந்த டார்க்னஸை நம்மளே என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே அதை பிரிக்காதீங்க, ஆண்டவரே எனக்கு அது ரொம்ப முக்கியம், எனக்கு இது அவங்க தந்தது, இது அவங்க சொன்னது, அவங்க செஞ்சது. எது தேவனுக்கு பிரியமில்லை, அதை உங்களை விட்டு அகற்ற சொல்றாரோ அல்லது பிரிக்க சொல்றாரோ அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அப்பதான் வெளிச்சம் உள்ள வரும். நம்ம we need to allow ஆமா enter the light. ஸோ நம்ம என்ன பண்றதில்ல, அநேக நேரத்தில் வெளிச்சத்தை நமக்குள்ளே, அதாவது நமக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கே ஆசை. வெளிச்சமும் இருக்கணும், இருளும் கொஞ்சம் அப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஏன் அப்படியே வச்சு ஆண்டவர் இல்லை, அப்படியே வச்சு தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இருளை தனியாக பிரித்தே ஆக வேண்டும், வெளிச்சத்தை தனியாக பிரித்தே ஆக வேண்டும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு, பிரிக்கிறாரு அப்படின்னா எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி, நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றே, பலவீனத்திலே பலன் என்றே. என் கிருபை உனக்கு போதும் என்றே, பலவீனத்திலே பலன் என்றே. நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமென். ஸோ வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான். சொல்லுங்க, வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நன்மைக்கு, நடந்து கொண்டு இருப்பதும் நன்மைக்கு, இனி நடக்க போறதும் நன்மைக்கே. எதுவும் என் வாழ்க்கையில தீமைக்கு தேவன் செய்கிறதல்ல. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் எதிர்காலத்துல தேவன் எதையுமே தீமைக்கு செய்கிறவர் அல்ல, அதை நன்மைக்கு தான் செய்கிற. எந்த குடும்ப வாழ்க்கைய தேவன் நன்மையாக தான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, குடும்ப வாழ்க்கைய நன்மையாக தான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எனக்கு சொல்லுங்க, எனக்கு என் குடும்பத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எதுவுமே
சொல்லுங்க, எதுவுமே எதுவுமே என்ன செய்கிறது இல்ல, தீமைக்கு அல்ல, எல்லா நன்மைக்கு. அப்ப தேவன் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல அனுமதித்ததும் நன்மைக்கே. சொல்லுங்க, அனுமதித்ததும் நன்மைக்கே. இனிமேல் அனுமதிக்க போகிறதும் நன்மைக்கே. எனக்கு அதை சில நேரங்கள்ல வலி இருக்கதான் செய்யும், சில நேரங்கள்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அதை என் தேவன் எனக்கு நன்மைக்காகத்தான் செய்வார் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, உண்மையா சொல்றேன், அந்த பெயின் எல்லாமே மறந்து போயிடும். ஆமென். கடந்த நாட்கள்ல நிறைய விஷயங்களை தாங்குறதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் செய்தார். ஆமென் சொல்லுங்க. தாங்குவதற்கு பலனை கொடுத்தார். நாம் எப்படி இதிலிருந்து தப்புவது, நம்முடைய குடும்பம் எப்படி இதிலிருந்து தப்ப போகிறது என்று நம்ம நினைத்த போது, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் தப்புவித்தார். சோ நேற்று தப்புவித்தவர் இன்று தப்புவிப்பார். இன்று தப்புவிக்கிறவர் நாளைக்கும் தப்ப வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி அப்பா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி அப்பா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. என் கிருபை உனக்கு போதும் என்று, பலவீனத்திலே பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று, பலவீனத்திலே பலன் என்று. நன்றி அப்பா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி அப்பா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த துதி உங்க வீட்டுக்குள்ள எழும்பட்டும், பாடல் உங்க வீட்டுக்குள்ள தொனிக்கட்டும், ஆராதனை உங்கள் வீட்டுக்குள்ள எழும்பட்டும். எழும்ப 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 வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் நன்மை, நடந்ததெல்லாம் நன்மைக்கு 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 என்று நீங்கள் சொல்ல 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 சொல்ல, ஒருவேளை ஏதேனும் தீமைகள் இருக்குமானால் அவைகள் கூட உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நாமே தீமைகள் செய்தாலும் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அதை தேவன் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய செயல்னால எவைகளெல்லாம் தீமையாய் போனதோ அவைகளையெல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். நம்ம நிறைய யோசிக்கிறோம்ல, இது பண்ணாம இருந்திருக்கலாம், இப்படி பேசாம இருந்திருக்கலாம், இப்படி செய்யாம இருந்திருக்கலாம், இதை அவர்களிடத்துல சொல்லாமல் இருந்திருக்கலாம், இதை அவர்களிடத்துல காட்டாமல் இருந்திருக்கலாம், இதை அவர்களிடத்துல கேட்காமல் இருந்திருக்கலாம், இதை அவர்களிடத்துல சொல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த இடத்துக்கு அவர்களை கூட்டிட்டு போகாம இருந்திருக்கலாம், நம்ம இதை இப்படி பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதே, இந்த இழப்பு வந்திருக்கிறாதே, இந்த நிந்தை வந்திருக்காதே, இந்த அவமானம் வந்திருக்காதே என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்ற, நீங்க போராடாதீங்க, புலம்பாதீங்க, கடந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நடந்ததை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நடந்ததுலையும் செயல்படணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஸோ நடக்க போறதுலையும் நடந்து கொண்டிருக்கிறவைகளையும் செயல்படணும்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும். நடக்க போகிறவைகளையும் கொண்டு நமக்கு செய்யணும் அப்படின்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும். எல்லாமே அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ அவரிடத்துல நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும். அப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, கடந்த காலத்துல நான் இதெல்லாம் செய்யாம இருந்தது, இந்த கில்ட் கான்சியஸ் என்னை ரொம்ப போட்டு கொள்ளுது ஆண்டவரே,
இதனால் என்னால் குடும்பத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கு அதை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அதை எடுத்து நீங்கள் வெளியே போட்டுருங்க. இந்த ஆராதிக்கிற இந்த நேரத்தில், என்னுடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அதை உங்கள் குடும்பத்திலேருந்து, உங்கள் இருதயத்திலேருந்து, உங்கள் சிந்தையிலேருந்து எடுத்துக்கொண்டு வெளியே போட்டுருங்க. கீதரோன் ஆற்றில் போட்டு எரித்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருங்க. ஒரு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்கள் ஸ்பிரிட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்கள் பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து ஓடுங்க. ஏன்னா இதோட உங்கள் ஓட்டம் முடிஞ்சிறது இல்லை, இதோட உங்கள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது அல்ல, இதோட உங்கள் குடும்பத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. இன்னமும் நீங்கள் ஓட வேண்டும். ஏன்னா உங்களுக்கான ஓட்டம், உங்களுக்கான தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கான தேவனுடைய திட்டம் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கான தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்களாம் செய்வதற்கு, சத்துவம் உள்ளவர்களாய் நிற்பதற்கு, பலன் உள்ளவர்களாய் நிற்பதற்கு கர்த்தருடைய பலன் உங்களை ஆளுகை செய்யட்டும். நீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை நடத்துங்கப்பா நீங்க சொல்லுங்க. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், வாழ வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், வாழ வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆமென். அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எவைகளெல்லாம் பிரிக்கணுமோ அவைகளெல்லாம் பிரிக்கிற தேவன், எவைகளெல்லாம் இணைக்கணுமோ அவைகளெல்லாம் இணைக்கிற தேவன், அவைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். ஸோ இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள், இன்றைக்கு ஆவியானவர் செயல்படுவதற்கு, ஆவியானவர் எவைகளையெல்லாம் பிரிக்கிறாரோ அவைகளையெல்லாம் பிரிப்பதற்கு, எவைகளையெல்லாம் நீக்குகிறாரோ, எவைகளெல்லாம் எடுத்து போட சொல்கிறாரோ அவைகளெல்லாம் எடுத்து போடுவதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அவராலே ஆகும், அவராலே ஆகும், அவராலே ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பாடுறோம் இல்லையா? ஸோ அவராலே எல்லாம் ஆகும். நம்முடைய வழியை, நம்முடைய இயலாமையை, கடந்த காலத்தை, நம் செய்த தவறை நம்ம அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த நாளில் உங்களுடைய இந்த குடும்ப ஆசீர்வாத டைமில் நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்ரி இண்டிவிஜுவல்
எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. என் வாயின் வார்த்தைகள் என்ன, எப்படி இருக்குது? கணவன்கிட்ட நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? மனைவிட்ட நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது? அல்லது தாய் தகப்பனுடைய வார்த்தை பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கிறது? அல்லது பிள்ளைகளுடைய வார்த்தை பெற்றோர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று சற்று நீங்கள் யோசித்து பாருங்க. யோசிச்சு பாருங்க. உங்க வார்த்தை தவறாக இருக்கும் பட்சத்தில், திமிராக இருக்கும் பட்சத்தில், ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற பட்சத்தில், அது தேவனுக்கு முன்பாக அது சரியானது அல்ல. பிரியமா இருக்காது. ஸோ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஸோ உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளை காயப்படுத்தி இருக்குமானால், இன்றைக்கு அவர்களிடத்துல சாரி கேட்கறது தப்பே இல்லை. அவர்கள் பிளெஸ் பண்ணுங்க. கணவனிடத்துல சாரி கேட்கறது தப்பு இல்லை. சாரி கேட்டு அவங்கள பிளெஸ் பண்ணுங்க. மனைவியின் இடத்துல சாரி கேட்கறது தப்பே கிடையாது. சாரி கேளுங்க, பிளெஸ் பண்ணுங்க. பெற்றோரிடத்துல சாரி கேட்கறது தப்பு இல்லை. அவங்கள நீங்கள் சாரி கேட்டுட்டு பிளெஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரி பண்ணலன்னா வேற யாருங்க வந்து சரி பண்ணுவா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களாலேயே மன்னிக்க முடியலன்னா யார் வந்து மன்னிப்பா? உங்கள் குற்றத்தை எப்படி கடவுள் மன்னிப்பார்? உங்கள் குற்றத்தை எப்படி கடவுள் மன்னிப்பார்? உங்களுக்கு சக மனுஷரை விட்டுருங்க, பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுருங்க, பக்கத்து ஸ்டேட்காரனை விட்டுருங்க. அவர்களுக்கெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து நீங்கள் அழுவுறீங்களே, ஏன் அழுவுறீங்க? தேசத்துக்காக பாரப்படுறீங்க, குடும்பத்துக்காக பாரப்படுங்க. குடும்பத்துக்காக பாரம். கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற பொண்டாட்டிக்கு பாரம் படுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புருஷனுக்காக பாரப்படுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்படுங்கள். கடவுள் உங்களுக்காக கொடுத்திருக்கிற பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் பாரப்படுங்கள். இவர்களுக்கெல்லாம் பாரப்பட மாட்டார்களாம். இவருடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பாரப்பட மாட்டாங்களாம். எவ்வளோ தெரியாத எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு பாரப்படுவாங்களாம். தேசத்துக்காக அழுவாங்களாம், உபவாசிப்பாங்களாம், கண்ணீர் சிந்தாங்க. எப்படி ஜெபம் கேட்கப்படும்? ஜெபம் கேட்கப்படாது. எப்படி தேவன் செயல்படுவார்? எப்படி தேவன் வந்து தம்முடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார்? எப்படி ஒருவேளை உங்களை அழைத்ததுனால, உங்களை செய்ய வைக்கிறதுனால செய்தாலும் தேவன் எப்படி அதில் பிரியமா இருப்பார்? எப்படி அவர் 100% சாட்டிஸ்ஃபைடா இருப்பார்? சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுறது தப்பு இல்லை. ஆண்டவருக்காக வேலை செய்யணுங்கிறது தப்பு கிடையாது. ஆண்டவருக்காக ஓடணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆண்டவருக்காக ஓடுறதும் தப்பு கிடையாது. நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஓடுறதும் தப்பு கிடையாது. ஆனால் நாம் ஓடுகிறதும் செய்கிறதும் தேவன் அங்கீகரிக்கிறாரா அல்லது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. உங்க குடும்பம் உங்க கையில தான் இருக்கு. உங்க மனைவி உங்க கையில தான். உங்க புருஷன் உங்க மனைவி கையில தான். உங்க பிள்ளைகள் பெற்றோர் கையில தான். பெற்றோரே உங்கள் பிள்ளைகள் உங்க கையில தான். ஸோ இந்த இந்த என்ன சொல்றது, இந்த பென்சின் அந்த கிராஃப் மாதிரி இந்த கெமிக்கல்ல வரும்ல, கெமிக்கல்ஸ்ல வந்து அந்த அந்த ஒரு ஃபார்மேஷன் வரும் இல்லையா? அந்த ஃபார்மேஷன் மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னி இருப்பது தான், இணைந்து இருப்பது தான், பிணைந்து இருப்பது தான், இசைந்து இருப்பதுக்கு பேர் தான் ஃபேமிலி. இன்னைக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவறும் பட்சத்தில் தேவ திட்டம் கொலாப்ஸ் ஆகுது. தேவ திட்டம் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா, பிசாசு செயல்படுவதற்கும் பிசாசு நம்மை அழிப்பதற்கும் நம்மளே டோர்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். கணவனுக்கு மனைவியை பற்றியதான ஒரு தவறான பிம்பத்தையும் எண்ணத்தையும் கொடுக்குறான்னா, கணவன் சுதாரித்து கொள்ள வேண்டும். அந்த வழியை, அந்த டோரை ஷட் பண்ண வேண்டும், மூட வேண்டும். மனைவிக்கும் அதே தான். கணவனை குறித்ததான தவறான எண்ணங்களும் சிந்தைகளும் வருதென்றால், யாராவது சொல்வார்கள் என்றால், அந்த வாசலை உடனே அடைத்து விடுங்கள். நீங்கள் அதற்கு ஆமாஞ்சாமி நல்ல வேலைக்கு இவ்வளோ நாள் காத்திருந்தேன், என் புருஷனை பற்றி தெரிஞ்சிருச்சு, என் மனைவியை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு குடும்பம் உடைந்து விடும், சின்ன பின்னமாய் போய்விடும். கணவன் மனைவியில பிசாசு கை வைத்தான் என்றால் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக சிதறடிக்கப்படுவார்கள். மேய்ப்பன வெட்டுனா மந்தைகள் சிதறடிக்கப்படும். ஸோ கணவன் மனைவி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பங்க, தேவன் உங்களை இணைத்து இருக்கிறார்.
உங்கள் மனைவி அழகாக இருக்காங்க, அழகா இல்லை, 2ஆம் பட்சம். உங்கள் கணவன் அழகாக இருக்கிறார், அழகா இல்லை, 2ஆம் பட்சம். அம்பானி மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார், வைக்கல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். சொத்து சேர்த்து வச்சுருந்தா தான் அவர் மேலே நான் அன்பாக இருப்பேன். சொத்து சேர்த்து வைக்கலன்னா அவருக்கு மேலே நான் எரிஞ்சு விழுவேன். தவறான எண்ணங்கள், தவறான புரிதல், தவறான சிந்தை. நீங்கள் தேவ திட்டத்திலே இல்லை, தேவனுடைய பிளான் என்ற அந்த ட்ராக்ல நீங்கள் இல்லைன்ற அர்த்தம். பிள்ளைகளையும் பெற்றோருக்கு எல்லாருக்கும் சேர்த்த அந்த அட்வைஸ், இந்த தேவனுடைய எச்சரிப்பின் காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் உங்களை இந்த ஸ்தலத்திலே உங்க வீட்டுக்குள்ளே உங்களை இணைத்து வைத்திருப்பார் என்று சொன்னால், இது தேவன் இணைத்த இணைப்பு. தேவன் இணைத்த இணைப்பை நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். உங்க ஃபேமிலியை கர்த்தர் ரெஸ்டோர் பண்றதுக்கு விட்டு கொடுங்கள். வெளிச்சத்தையும் இருளையும் பிரிப்பதற்கு நம்ம தான் we need to be quiet. ஃபேமிலியா தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஃபேமிலியா தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஃபேமிலியா தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்க குடும்பமா உட்கார முடியலன்னு நீங்களாம் என்ன குடும்பம் இது? நான் கேட்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேச முடியல, சிரிக்க முடியல, ஒருவர் விசாரிக்க முடியலன்னா எதுக்கு உயிர் வாழ்றோன்னு கேட்கிறேன். எதுக்கு உயிர் வாழணும்னு கேட்கிறேன். செத்ததுக்கு பிற்பாடு எங்க அப்பா இருந்தா நல்லா இருக்கும், செத்ததுக்கு பிற்பாடு எங்க அம்மா இருந்தா நல்லா இருக்கும், செத்ததுக்கு பிற்பாடு என் பொண்டாட்டி இருந்தா நல்லா இருக்கும், செத்ததுக்கு பிற்பாடு என் புருஷன் இருந்தா நல்லா இருக்கும். என் புருஷனை மாதிரி, என் பொண்டாட்டி மாதிரி ஒன்று இல்லைன்னதுக்கு அப்புறம் ஒன்று இல்லைன்னு சொல்லி என்னென்ன சூஸ் பண்ணிட்டு அது மோசமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதோடைய அருமையை புரிகிறதா? தவறு, தவறு, தவறு. இருக்கிறப்ப இருக்கிறத கொண்டாட பழகுங்க. இருக்கிறப்ப இருக்கிறதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. நன்றி சொல்ல பழகுங்க. அதை விட்டுட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, யார் தான் சரியா இருக்கா அந்த உலகத்தில்? நான் கேட்கிறேன், யார் தான் சரியா இருக்கா? சரியா இருக்கிற ஒரு நபரை நீங்க கூட்டி கொண்டு காட்டுங்க, உங்களுக்கு நான் பிளாங்க் செக் தர்றேன். சரி, ஃபில் பண்ண செக்கே தர்றேன், போங்கயா, ஃபில் பண்ண செக்கே தர்றேன். நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்குறீங்களா நான் எழுதி தரேன். ஒரு கம்ப்ளீட் மேனை நீங்க கொண்டு வந்து காட்டிடுங்க. கம்ப்ளீட் மேன் ஆர் விமன். ஒருத்தனும் கிடையாது. இருந்தானா அவனை நம்ம கடவுளை வணங்கணும். அப்படி வணங்கக்கூடாது, முடியாது. அதனால அப்படி கம்ப்ளீட் மேன், த பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் காட் அப்படி யாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அவரை தவிர வேற எவரும் கிடையாது, வேற எவரும் கிடையாது. ஸோ சார், இப்போ எவரும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? அப்புறம் எவரும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நான்? நம்மளை அவர் என்ன மோல்டு பண்றாரு, என்ன மோல்டு பண்றாரு, என்ன மோல்டு பண்றாரு, என்ன டிசைன் பண்றாரு, என்ன டிசைன் பண்றாரு? நீங்கள் நானும் அவருடைய அப் டு த மார்க், அவருடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்படியே கிட்ட அப்படியே வர்றதுக்கு அவர் நம்மளை உருவாக்குகிறார், நம்மளை செதுக்குகிறார். அதுக்கு நம்ம நம்மளை அர்ப்பணிக்கணும். பைபிளை முத்தம்ன்றதுனால, பைபிளை மாரோடு இப்படி அணைச்சிக்கிறதுனால, பைபிளை அக்குள்ள வைக்கிறதுனால, இதனாலலாம் தெய்வ பயம் இருக்கு, இதனாலலாம் தெய்வலுக்கு பயந்த குடும்பம்லாம் நான் சொல்லிடவே முடியாது. ஒருத்தன் குடும்பத்தில் மன்னிக்க முடியல அப்படின்னா, தேவன் தந்திருக்கிறவைகளுக்காக நன்றி சொல்ல முடியல அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் குடும்பத்துக்காக ஒதுக்க முடியலன்னா, இதெல்லாம் மாய்மாலம். இதெல்லாமே மாய்மாலம், வேஷம். இன்றைக்கு தேவன் நம்ம எச்சரிக்கிறார். ஸோ நம்ம குடும்பத்தை சொல்லுங்க, என் குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலிங்க. ஒரு 10 மினிட்ஸ், 24 ஹவர்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் சிட் அண்ட் ப்ரே, சிட் அண்ட் டாக், சிட் அண்ட் ஈட். ஐயா பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்காங்களா? ஜஸ்ட் மேக் அ கான்ஃபரன்ஸ் கால். இதுக்காக கான்ஃபரன்ஸ் காலை பயன்படுத்துங்க, இதுக்காக வீடியோ கால்ஸை பயன்படுத்துங்க. ஸோ சிட் அண்ட் டாக்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, பேசி என்னங்கிறத விசாரிக்கும் போது அன்பு பெருகுதுங்க, அன்பு பெருகுது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்க பழகுங்க. பொண்டாட்டி நான் எப்படி புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? என் பொசிஷன் என்ன, நான் வளர்ந்த விதம் என்ன, எங்கள் அம்மா என்ன, எங்கள் அப்பா என்ன, நான் சம்பாத்தியம் என்ன, நான் போய் என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? அல்லது புருஷன் இதே டைலாக சொல்லிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட போய் நான் போய் மன்னிப்பு கேட்கறதா? பிள்ளைகள்
சம்பாதிக்க துப்பு இல்லாத, சொத்து சேர்த்து வைக்க துப்பு இல்லாத பெற்றோர்கிட்ட போய் நான் போய் மன்னிப்பு கேட்கறதா? படிக்க வச்சேன், ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவான்னு பார்த்தா பிள்ளைங்க ஒரு பொசிஷனுக்கு நல்லா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து நான் போய் எப்படி வேண்ட போய் மன்னிப்பு கேட்கறது நீங்க யோசிக்கிறதா? இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்துட்டு அப்புறம் இருந்துட்டு ஆனா உங்களை மட்டும் கடவுள் மன்னிக்கணும்ல? என்ன ஒரு சுயநலம், என்ன ஒரு சுயநலம். சுயநலமா இருக்கவே கூடாது. சுயநலமா இருந்தனா கிறிஸ்து நமக்குள்ள இல்ல. மன்னிக்க அடுத்தவனை மன்னிக்கவும் முடியாம அல்லது மன்னிப்பு கேட்கவும் முடியாம ஒரு ஸ்டேட் நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம் அப்படி கடினமா இருக்குதுன்னா அதுக்கு பேரு என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சரி, நான் யாரையும் குறை சொல்ல வரல. ஐம் நாட் பிளேமிங் எனிபடி. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது தேவன் தந்திருக்கிற ஒரு ஒரு பிரசன்ஸ், தேவன் தந்திருக்கிற ஒரு ஸ்தலம், ஒரு ஸ்தலம், தேவன் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. So love each other. இன்னைக்கு உங்க ஃபேமிலியில பேட்ச் அப் பண்ணுங்க, லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சே லவ் யூ. கணவனை பார்த்து லவ் யூன்னு சொல்லுங்க, பொண்டாட்டியை பார்த்து லவ் யூன்னு சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து லவ் யூன்னு சொல்லுங்க, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து லவ் யூன்னு சொல்லுங்க. அன்னைக்கு கேளுங்க, நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன், நான் ஐம் சாரின்னு கேளுங்க, தப்பே கிடையாதுங்க. ஹக் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க. மனசுல இருக்கிற பகையெல்லாம் தூக்கி குப்பையில கொண்டு, பகையெல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்களாம், அதோட சேர்த்து பைபிளையும் அப்படி மாரோட சேர்த்து அப்படி அணைச்சு வச்சுக்கிடுவோம். எதுக்கு? ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இன்றைக்கு இந்த ஃபேமிலி டைம்ல மால்பே ராக்காராமா சாந்தோ பரிசுத்த ஆவியானவர் உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்துல இன்னைக்கு வெளிப்படுவாராக. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. So ஐயா, அவன் நான் என்னதான் மன்னிச்சாலும், நான் என்னதான் பண்ணினாலும் அவன் வந்து இப்படிதான் ஏன் இருப்பான், அவ வந்து இப்படிதான் ஏன் இருப்பா, அதெல்லாம் நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதீங்க. ஆண்டவர் சொல்லலாம்ல உங்களையும் என்னையும் பார்த்து, ஆமா உனக்கு வேற வேலை, நீங்க எத்தனை நேரம் சரி நீங்களே விட்டுருங்க, நான் எத்தனை நேரம் தப்பு பண்ணேன், அத்தனை நேரம் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவர் என்னை மன்னிச்சார்ல. என்னைக்காவது அவர் வந்துட்டு, ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா, நீ இப்படியே தான் வந்துட்டு செய்வ, நீ இப்படிதான் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்க நான் உன்னை மன்னிக்கணுமா அப்படின்னு ஆண்டவர் என்னைக்காவது என்னை பார்த்து கேட்டிருந்தாருன்னா நான் இன்னைக்கு நிற்க முடியுமா? பஸ்பமா இருக்க மாட்டேன். அதை போல தான் நீங்க, அதை போல தான் உங்க ஃபேமிலி, அதை போல தான் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். மனம் திரும்புங்க. உலகத்துல 1000 நடக்கும், அது நடந்துட்டு போட்டோம், அது என் குடும்பத்துல நடக்காதுன்னு சொல்லுங்க. உலகத்துல நடக்கிறவைகள் எல்லாம் என் குடும்பத்துல நடக்குதுன்னா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அதில் தான் வித்தியாசம் வேணும். நம்ம நகையை கழட்டுறதுலையோ, பூ வைக்காமல் இருக்கிறதுலையோ, வெள்ளை சட்டை மட்டும் போடுறதுனாலே அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. அவன் குடும்பத்தில் நடக்கிறது என் குடும்பத்தில் நடக்காது. ரைட்டா? அவர்கள் மாமனார் மாமியார்கிட்ட வேற மாதிரி இருக்கிறாங்கன்னா, மாமனார் மாமியார் சண்டை அவங்க குடும்பத்தில் இருக்குன்னா என் குடும்பத்தில் மாமியார் மாமியார் சண்டை இருக்காதுன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் வாழுங்க, அப்படி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆமாம், அடுத்தவன் குடும்பத்தில் வெறுமை இருக்குன்னா என் குடும்பத்தில் வெறுமை இருக்காது. அடுத்தவன் குடும்பத்தில் இருளும் வெளிச்சமும் ஒன்றா இருக்குது, ஆனால் என் குடும்பத்தில் அப்படி இருக்காது. அப்படி நானும் அவனு இருந்தானே 2 பேரும் ஒன்று, நம்ம அங்கே இருக்கணும்னு அவசரம், அங்கேயே போய்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தர்றார். இது ஆண்டவர் கிளியரா சொல்றாரு. இல்லை நான் திரும்பவும் நான் மன்னிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் நான் இருப்பேன், மன்னிப்புலாம் நான் கேட்க மாட்டேன்னா, ஒருவேளை அவர்கள் மரித்து போவார்கள் என்று சொன்னால் அந்த இரத்த பழிக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் நீங்க செத்த போனத்துக்கு முன்னாடி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா என்னைய மன்னிச்சிருங்க, அம்மா என்னைய மன்னிச்சிருங்க, புருஷா என்னைய மன்னிச்சிரு, பொண்டாட்டி என்னைய மன்னிச்சிரு, பிள்ளைய என்னைய மன்னிச்சிருன்னு கேட்காதீங்க. நாடகம் நடிக்காதீங்க, நாடகமே பண்ணாதீங்கன்ற. நான் நாடகமே நடிக்காதீங்க. உயிரோடு இருக்கிறாங்களா, உங்க பக்கத்தில் இருக்காங்களா, கையை பிடிச்சி கேளுங்க, கட்டி பிடித்து முத்தம் கொடுங்க, தப்பு கிடையாதுன்றேன்.
ஆமா, தப்பு கிடையாதுன்றேன். இதை நீங்க பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அழகா தேவன் வேற லெவலுக்கு கொண்டு போவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா நான் இவ்வளவு நான் பண்ணிட்டேன், பட் அந்த சைடு தான். நான் என்ன சொல்றேன், அந்த சைடு ரெஸ்பான்ஸ் வருது வரலங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல நீங்க சரியாயிடுங்க. ஒருவேளை இன்று நீ மரித்தால், இன்று நான் மரித்தால், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, தேவன்கிட்ட போகணும் அப்படின்னா நான் சரியாகணும். அவன் சரியாகல, அவன் சரியானா தான் நான் சரியாவேன்னா, ஒருவேளை அவனுக்கு முன்னாடி நம்ம செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, சாகுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மன்னிப்பு கேட்டு அவன் திருந்திடுவான். நமக்கான வாய்ப்புகள் நமக்கு திரும்ப வராது. மரணத்திற்கு முன்னே தெரியல, ஆண்டவர் இப்படிலாம் பேசுறாரு. இன்று மரணம் வந்தால், மரணத்தையே விட்டுருங்கய்யா, இன்று ஆண்டவர் வந்தால், அப்படி வச்சுக்கோ. நான்லாம் ஆமா அப்படி வச்சுக்கோ, மரணத்தை ஒதுக்கிறோம். மரணத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இன்று கர்த்தர் வந்தால், இன்று கர்த்தர் வந்தால் சொல்லுங்க, போயிடலாமா? வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. ஒரு 10 minutes பேசுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே குடும்பத்தில் இல்லைன்னா இன்றையிலேருந்தே செய்யுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர், நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் உங்க மேல உங்க ஃபேமிலி மேல ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, மனைவியை கையில் எடுத்துருவான், அல்லது புருஷனை கையில் எடுத்துருவான், அல்லது பிள்ளைகளை கையில் எடுத்து, யாரையாவது ஒருத்தர் கையில் எடுத்து இது பண்ணாதானே, கோல்மால் பண்ணாதானே இந்த தேவ திட்டம் நிறைவேறாதுங்கிறதுக்கு எப்படி ஏவாளை கையில் எடுத்தானோ அதை போல இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா கையில் எடுக்கிறான். ஆனா ஆண்டவர் ஏவாளை கையில் எடுத்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மீட்கும் பொருளாகவே அவர் தன் ரத்தத்தையே சிந்திட்டு போயிட்டார். ஸோ குடும்பம் பிரிவதற்கு, குடும்பத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவமாய் போகாதபடிக்கு மனைவி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கணவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பிள்ளைகள் ரொம்ப ஒருவரை பத்தி ஒருத்தர் இன்னொருத்தர் குறை சொல்றாங்க, ஒரு எவிடன்ஸையே கொண்டு வந்து காட்டுறாங்கன்னே வச்சுப்போமே. உங்க பாணிக்கே வர எவிடன்ஸ் இருக்கியா, எப்படியா எவிடன்ஸே இருக்கட்டும். உங்க எவிடன்ஸ், எத்தனை எவிடன்ஸ் கர்த்தர் கையில இருக்குது? என்னைக்காவது காமிச்சு கொடுத்தாரா? உங்க எவிடன்ஸ் கர்த்தர் கையில எவ்வளவு இருக்கு தெரியுமா? அவருடைய மெமரியில் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணட்டுமா? அதெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், படம் அவ்வளோதான், கிழிஞ்சிரும். இப்படியெல்லாம் நம்ம முரட்டாட்டத்திலையும் இருமாப்புலையும் திமுறலையும் நம்ம இருக்காம ஒரு மன்னிக்க பழகுங்க. அப்படியே சொன்னாலுமே என்னன்னு கேளுங்க, உட்கார்ந்து பேசுங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் தேவன் அதை அப்படியே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதில் அவர் இன்னொரு ஆப்ஷன்லாம் அவர் உள்ள வைக்கல. யோபுவுக்கு ஆமா அதுதான் பண்ணாரு. யோபு மனைவி சாகுன்னு சொன்னா, ஆனா திரும்ப அதே மனைவியோட தான் அவர் பிள்ளையும் பெற்றாரு. தேவன் அப்படிதான் பிளெஸிங்ஸை வச்சிருக்கிறாரு. ஸோ மாற்ற முடியாது. ஸோ கணவனை பற்றி சொன்னாலும், மனைவியை பற்றி சொன்னாலும், பிள்ளைகளை பற்றி சொன்னாலும், இன்லாஸை பற்றி சொன்னாலும், யாரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சிட், டிஸ்கஸ், டாக் பண்ணுங்க. நீங்கள் பேசுங்க. பேச்சு தான் இருக்கணுமே தவிர வன்முறை இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் பேசுகிறோன்னு சொல்லிட்டு எங்கே போயிடுறாங்கன்னா வாக்குவாதத்துக்கு போயிடுறாங்க. எப்படி பேசணும், எப்படி வாக்குவாதம்லாம் பேசணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. யார் மேலேயே ஏதாவது குறைகள் இருக்குமானால் ஒரு மன்னிக்கிறப்ப உண்மையாக மன்னிங்க, மன்னிப்பு கேட்குறப்ப உண்மையாக மன்னிப்பு கேளுங்க, ரெக்டிஃபை பண்ணுங்க. திரும்ப அதை தவிர செய்யாதீங்க, திரும்ப அதே இது செய்யாதீங்க. உங்கள் ஃபேமிலி டெமாலிஷ் ஆகிறதுக்கு, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆமென். என்னாச்சு? வழியை இப்ப எப்படி பாட போறோம்? கர்த்தருக்கு கொடுத்து விட்டே அவரையே நம்பி விட்டேன் வழியை.
கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே, காரியத்தை வாய்க்க செய்வார். பாடலாமா? உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே, என் குடும்பத்தை கர்த்தரிடம் கொடுத்து விட்டே, அவரையே நம்பியுள்ளே, என் தவறை கர்த்தரிடம் கொடுத்து விட்டே, அவரையே நம்பியுள்ளே, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், என் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹோலி ஸ்பிரிட் உன் சார்பில் செயலாற்றுவார், காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் கர்த்தரையே நம்பியிருப்பேன், காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் பிள்ளைகளோடு நீங்க இடைப்பட்டதற்கு, எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக, ரெஸ்டோர் பண்ணுவீராக. இருளையும் வெளிச்சத்தையும் தனியை பிரித்து பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே நீர் அசைவாடி ஆளுகை செய்யும்படிக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய குடும்பம் கட்டப்படட்டும். தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடட்டும். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஒன்றிணைந்து கர்த்தருக்காக வேலை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.